இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, அப்பொழுது உயிரடைவீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தை, வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற இந்த வேத வசனம் உடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பலனாக இருக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலேயும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உயிரடைவீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உயிரடைவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா யாரை பார்த்து சொல்லணும்? உயிர் இல்லாதவர்களை பார்த்து தான் சொல்லணும். உயிர் இல்லாத ஒன்றை பார்த்து தான் உயிரடைவீர்கள் என்று சொல்லணும். ஏன்? அதற்கு உயிர் இல்லை, அதனால் அது உயிர் பெற வேண்டும் என்பதற்காக உயிரடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். உயிரற்ற நிலைமையில கிடக்கிற, இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல போனா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எதை பார்த்து என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ இந்த எலும்புகளை குறித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த எலும்பு? இன்னும் 4ஆம் வசனத்தில் பின்னால் சொல்லப்படுகிறது, உலர்ந்த எலும்புகளே என்று சொல்லப்படுகிறது. உலர்ந்த எலும்புகள், ஜீவனற்ற எலும்புகள், உயிரற்ற எலும்புகளை பார்த்துத்தான் உயிரடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுனா எப்பொழுது? வேதவசனம் சொல்கிறது, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உயிரற்ற நிலைமையில், அதாவது உலர்ந்து போன நிலைமையில் எது எது கிடக்குதோ, இங்கே எலும்பு கிடந்துச்சு, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உயிரற்ற நிலைமையில் அல்லது உலர்ந்து போய் காய்ந்து போய் வாடி போய் எவைகள் கிடக்கிறதோ அதுக்குள்ள கர்த்தர் தம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணும் பொழுது உயிரடைய போகிறது. அப்படின்னா உங்கள் சரீர ஆரோக்கியம் இன்னைக்கு உலர்ந்து போய் கிடக்கிறதா? உங்கள் பொருளாதாரம் உலர்ந்து போய் கிடக்கிறதா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்து போய் கிடக்கிறதா? உங்கள் கையின் பிரயாசம் உலர்ந்து போய் கிடக்கிறதா? குடும்ப சமாதானம் உலர்ந்து போய் கிடக்கிறதா? நிறைய பேர் சொல்கிற காரியம், நிம்மதியே இல்லை, உலர்ந்து போய் காணப்படுகிறது. உங்கள் நிம்மதி, மன நிம்மதி உலர்ந்து போய் இருக்கிறது. எதை எடுத்தாலும் வறட்சி, எதை எடுத்தாலும் ஆசீர்வாதம் இல்லை. எது எது உலர்ந்து போய் இருக்கிறதோ அந்த உலர்ந்து போனவைகளை குறித்துத்தான் இந்த வேதவசனம் சொல்கிறது. உலர்ந்த எலும்புகளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவை எவை உலர்ந்து போய் இருக்கிறதோ அவைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உயிரடைவீர்கள். உலர்ந்த ஆரோக்கியம் இன்னைக்கு உயிரடைய போகிறது. உலர்ந்த பொருளாதாரம் இன்னைக்கு உயிரடைய போகிறது. உலர்ந்த குடும்ப சமாதானம், சந்தோஷத்தை கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார். உலர்ந்த உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார். இதெல்லாம் உயிரடையும். சூப்பர். எப்போ உயிரடையும்? வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது அப்படின்னா இன்னைக்கு நமக்குள்ள கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம மேல போட வேண்டும், அல்லது கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்குள்ள அனுப்ப வேண்டும். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுதுதான் உலர்ந்தவைகள் உயிரடையும். எனக்கு அருமையான தேவஜனவே, அப்படின்னா கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் நமக்குள் நிறைவாய் வந்தால் உலர்ந்து போன காரியங்கள் உயிரடையும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை குறித்து அநேகர் கவலையற்று இருக்கிறோம்.
பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம ஏளனமா பேசுற ஊழியர்களே இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நக்கல் அடிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய சபைன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணுகிற ஊழியர்களே இருக்கிறார்கள். ஆவி உள்ளே பிரவேசித்தால் மட்டுமே உலர்ந்து போனவைகள் உயிரடையும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, அப்பொழுது உயிரடைவீர்கள். எப்பொழுது? என் ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன். ஆவியுமின்றி அனலுமின்றி இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாளில கூட கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் பிரவேசிக்க, எனக்குள் வர நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சையோடு இருப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய ஆவி உங்க மேல பிரவேசிக்கும். அப்பொழுது உடைய வாழ்க்கையில உலர்ந்து போய் மரித்த நிலையில, வறட்சியான நிலைமையில, வறண்டு போய் காணப்படுகிற விரக்தி நிலையில இருக்கிற காரியங்கள் உயிரடையும். உயிரடையும் உயிரடையும் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எலும்பு பள்ளத்தாக்கில் எலும்புகளுக்கு மேலேயே ஆவியை பிரவேசிக்க பண்ணினரே ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க மேலே ஏன் மேலேயும், மாம்சத்தோடு இருக்கிற உங்க மேலே ஏன் மேலேயும் கர்த்தர் தம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவது அதிக நிச்சயம். எனக்கு அருமையான தேவ ஜனம், இன்னைக்கு கேளுங்க. என் வாழ்க்கையில உலர்ந்து போய் காணப்படுகிற காரியங்கள் உயிரடைய வேண்டுமானால் நீர் உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே எனக்குள்ளே பிரவேசிக்க பண்ணினாத்தானே அது நடக்கும். பிரவேசிக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? பிரவேசிக்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் நேரத்தை ஒதுக்கி தனியா, ஆண்டவரே உம்முடைய ஆவியை என் மேல பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. 37:5 எசேக்கியேல் 37:5 அதன்படி எனக்குள்ள இப்ப பிரவேசிக்க பண்ணும். உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றும். எனக்குள்ள உம்முடைய ஆவியானவர் பிரவேசிக்க பண்ணுங்க. என் குடும்பத்துல, என் கையின் பிரயாசத்துல, என் சரீரத்துல, என் ஊழிய பாதையில, என் ஆவிக்குரிய விஷயங்களில, என் கை தொழில உம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுங்கப்பா. மரித்த நிலைமையில காணப்படுகிற, உலர்ந்து போய் காணப்படுகிறவைகளை உயிரடைய செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. உயிரடையும். உங்க சமாதானம், குடும்பத்துல சமாதானம் இன்னைக்கு உயிரடைய போகிறது. உங்க பொருளாதார காரியங்களை கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார். எந்த காரியம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்து கொண்டு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணும்பொழுது அது உயிரடையும். சமாதானம், சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் கர்த்தர் தந்து வழி நடத்துவார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் பிரவேசிக்க நீங்க இன்னைக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல வருவதற்கு இடம் கொடுங்கள். எவ்வளவு நாட்கள் ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவதற்கு தடையா இருந்திருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏளனமா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் ஒரு பொருட்டா எண்ணாம இருந்துட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு மீண்டும் சொல்றேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எப்பொழுது? ஆவியை பிரவேசிக்க பண்ணும்போது தான் உயிரடைய முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஒரு புது ஜீவனை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு 1 மணி நேரம், எப்பமாவது 1 மணி நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உங்களுடைய ஆவியை என் மேல பிரவேசிக்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்க மேல பிரவேசிக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில மரித்தவைகள், உலர்ந்தவைகள் உயிரடையும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட அப்பொழுது உயிரடைவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எவை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உலர்ந்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, மரித்த நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ அத்தனையும் உயிரடைய என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. யார் யார் தங்கள் வாழ்க்கையை முடித்து ஒப்பு கொடுக்கிறாங்களோ, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி என் மேல் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஆவியானவரே என்னையும் நிரப்பும், எனக்குள்ளேயும் நீர் வந்து வாசம் செய்யும் என்று சொல்லி ஆவியானவர் செயல்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பிரவேசிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில மரித்த நிலைமையில காணப்படுகிற பொருளாதாரம், சரீர சுகம், கையின் பிரயாசம், வியாபாரம், தொழில், வேலை, எதிர்கால வாழ்க்கை, குடும்ப காரியங்கள், ஊழிய பாதைகள், ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாவற்றையும் உயிரடைய செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு மரித்தவைகள் உயிரடைகிறதற்காக நன்றி. என் தேவன் அதை செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த நாள் முழுதும் பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வருவதற்கு, உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுகிற ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணுவதற்கு ஒப்பு கொடுங்கள். உங்க இருதயத்தை ஆவியானவர் உங்க இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்ய இடம் கொடுங்க. உங்களை நிரப்ப இடம் கொடுங்க.
அப்பொழுது உடைய வாழ்க்கையில் காணப்படுகிற உலர்ந்தவைகள் உயிரடையும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. காட் bless you.